கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்று மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு முதல் முறையாக மக்கள் ஆசீர்வாதம் யாத்திரையை தொடங்கியிருக்கின்றோம். நேரடியாக மக்களை சந்தித்து மக்களிடத்தில் அமைச்சரானதன் பிறகு அவர்களிடத்தில் ஆசி வாங்கும் என்பதற்காக இந்த யாத்திரை திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திரை இந்தியா முழுவதுமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு தொடக்கமாக இன்றைக்கு கோவையிலே தொடங்கியிருக்கின்ற யாத்திரை கோவை, மேட்டுப்பாளையம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலத்தில் 18ஆம் தேதி அன்றைக்கு மாலை முடிவடைய இருக்கிறது. இந்த யாத்திரை முழுவதும் நாங்கள் திட்டமிட்டபடி மக்களை சந்தித்து எங்களுடைய கிராமத்திற்கும் செல்வது போன்ற பல்வேறு திட்டங்களோட இந்த யாத்திரை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திரை இன்றைக்கு கோயம்புத்தூரில் கோவை மக்களினுடைய பேராதரவோடு தொடங்கியிருக்கின்றோம். சுதந்திரம் அடைந்து 75வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 75வது சுதந்திர தினத்தன்று இந்த 75வது வருடத்தில் ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தை சார்ந்த எந்த ஒரு அவையிலும் உறுப்பினர் இல்லாத ஒருவரை, எனக்கு தெரிஞ்சு இது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் தான், சுதந்திர வரலாற்றில் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருத்தர் எந்த ஒரு அவையிலும் இல்லாத ஒருவர் உறுப்பினர் இல்லாமல் அமைச்சராக இருக்கிறது இதுதான் முதல் முறை என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கியது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்கள், நான் சார்ந்த சமுதாய மக்கள் சார்பில் பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பேணுவதில் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சமூக நீதியை போற்றுவதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. இந்தியா அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக 12 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அமைச்சராகி இருக்கிறார்கள். 8 பேர் மலைவாழ் மக்களை சார்ந்தவர்கள் அமைச்சராகி இருக்கிறார்கள். 28 பேர் ஓபிசி சார்ந்த அமைச்சர்கள் அமைச்சராகி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய இதுதான் முதல் முறை அப்படி ஒரு அமைச்சரவையில் இருக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த என்னை நாடாளுமன்றத்தில் அறிமுகம், என்னை போன்று பல அமைச்சர்கள் ஆவலுடன் இருந்தோம், நாம் எல்லாம் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்து வைப்போம் அப்படின்ட்டு. எங்களுக்கு அந்த வாய்ப்பை பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தி தருவதற்கு எங்களுடன் அவையில் வந்திருந்தார்கள். ஆனால் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற உறுப்பினர்கள் எங்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைக்கக்கூடாது, ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களை அறிமுகம் செய்து வைக்கக்கூடாது என்று பட்டியலினமான மக்களை அமைச்சர்களாக இருக்கிற மலைவாழ் மக்கள் அமைச்சராக இருக்கிற பெண்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதே போல் ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர் அவர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடாது என்று ஒரு கெட்ட எண்ணத்தோட எதிர்க்கட்சிகள் அன்றைக்கு அவையில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி, ஏன்னா எனக்கு அதனுடைய ஆதங்கம், 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சரானது எனக்கு பாராளுமன்றத்தில் என்னை அறிமுகம் செய்து வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திய எதிர்க்கட்சிகள் மேலே மிகப்பெரிய ஒரு கோபத்தை தான் வருது. ஏன்னா அப்போ அவங்க என்ன நினைக்கிறார்கள், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வர்றவர்கள் அமைச்சராக வருவதை விரும்பவில்லை என்பதுதான் இதை காட்டுகிறது. இவர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்கு கூட அவர்களுக்கு அந்த மனது ஒத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் நாம் கண்கூட அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பார்த்தோம். பாராளுமன்ற ஜனநாயக மாண்பை குலைத்தது எதிர்க்கட்சிகள். எப்பொழுதும் இல்லாத, இந்த வரலாற்றில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள். அதுவும் குறிப்பாக மேலவையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேஜை மேலே ஏறி அந்த ஃபைல்கள்லாம் தூக்கி
சபையை நடக்காம அவர்கள் அந்த செய்த கலவரம் கலாட்டா நாம் எல்லாம் பார்த்தது, ஜனநாயகத்தை படுகொலியில் புதைத்ததை நாம் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார். இதற்காக நாங்கள் மக்களிடத்திலே சென்று மக்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்குவதற்காக இந்த யாத்திரை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி சூழல்ல மக்களை சந்திக்கிறது, கூட்டம் வருவது கொரோனா பரப்புவதற்கான காரணமா இருக்காதா? நாங்கள் கொரோனாவுடைய விதிகள் என்னவோ அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் கூட இப்போ ப்ரெஸ் மீட்லேயும் இவ்வளோ கூட்டமாக தானே இருக்கிறோம். நன்றி. அதாவது கொரோனா குறைந்து இருக்கிறது. இதே இதுதானே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்ற அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது, நீங்கள் பார்த்தீங்க. அப்போ சகோதரர், பத்திரிகை சகோதரர் கூட ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் மக்களை சந்திப்பதை விரும்பவில்லையோ என்பது எனக்கு என்ன தோன்றுகிறது. இல்லாத ஒண்ண இருக்கிறதாக ஒரு பொய்யை பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த நாடாளுமன்றத்தை நிலைகுலைய செய்தார்கள். வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் அதாவது திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு பாமக ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? இது நீங்க அவர்கிட்ட கேளுங்க. முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்டுல அவங்க சொந்தமான இடங்கள்ல 60 இடங்கள ரெய்ட், அதை எப்படி பாக்குறீங்க? அது அவர் அவருடைய சட்டப்படி அவருடைய வழக்குகளை அவர் எதிர்கொள்வார். நாங்களும் தான் ஸ்டெர்லைட் ஆலையை அந்த ஆக்சிஜனுக்காக மட்டும்தான் திறக்கணும்ட்டு நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருந்தோம். எங்களுடைய 100 நாள் ஆட்சி சொன்னதை செய்யலன்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம். சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தவுடனே கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனா அது இன்னைக்கு பட்ஜெட்ல கூட இன்னைக்கு வரல. சரி, ஏதோ அறிவிப்பு தான் வரலன்னு பார்த்தோம். ஆனா பட்ஜெட் செஷனும் வந்துருச்சு. பட்ஜெட் செஷன் நடக்குது, ஆனா அந்த அறிவிப்பு வரலை. அதே மாதிரி கல்வி கடனை தள்ளுபடி செய்யறோம்னு சொன்னாங்க, அதற்கான அறிவிப்பும் காணாம். எப்பா ஒரு இது முடிக்கிறதுக்குள்ள அப்படி கேட்டு நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? நீங்க கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி தேர்தல் அறிக்கையில எது சாத்தியம் இல்லாம இருக்கிறதோ அத்தனையும் சொல்லி ஏமாற்றி மக்களிடத்துல வாக்குகளை வாங்கின பிறகு இன்றைக்கு அதுல சாத்தியம் இல்லை, இதுல சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மனமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அரசாங்கம் பின்வாங்குகிறது என்பதுதான் இதை காட்டுகிறது. கொங்கு நாடுங்கிறது உங்களுக்கு தான் அந்த சர்ச்சை கிளம்பிச்சு. அதை நீங்க எப்படி சார்? அது மக்கள், அது பாருங்க, நாங்க அதை எதுவுமே நாங்க எங்க பாரதிய ஜனதா கட்சி மூலம் சொல்லல. நாங்கள் வேண்டும்னு சொல்ல, வேண்டாம்னு சொல்லல. மக்களுடைய நிலைப்பாடு என்னன்றது மக்களுடைய பொறுத்து அது இருக்கும். சார், நேற்று சுதந்திர தின அறிவிப்புல மு.க. ஸ்டாலின் பேசும் உயரம் மட்டும் விட்டுட்டு மற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்கணும்? சுதந்திரத்திற்காக பாடுபட்டதுல நம்மளுடைய தமிழ்நாடு சார்ந்த அத்தனை பேருமே பங்களிப்பு மிகப்பெரிய அரிது, மிகப்பெரிய பங்களிப்பு. அது குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய பாரதியார் ஆகட்டும், நீங்கள் அப்புறம் நான் ஏதோ பேர் விட்டு போயிடுச்சுன்னா அதையும் நாளைக்கு கேட்டாரு. அது மாதிரி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அத்தனை பேருனுடைய பங்களிப்பு இருக்கிறது. நம்மளுடைய பகுதியில் கூட தீரன் சின்னமலை அவர்களுடைய பங்களிப்பு, அவர் கூட இருந்த பொல்லான் அவர்களுடைய பங்களிப்பு, அதே மாதிரி மருது சகோதரர்கள், பூலித்தேவன், அப்படி அனைத்து தலைவர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. அது ஏதாவது அவர் ஏன் விட்டு போனார் என்பது நமக்கு தெரியல. நீங்க அவர்கிட்ட தான் அதை கேட்டா செய்யாரு. பாஜக தலைவர்கள் திமுக ஆட்சி பாராட்டி இருக்காங்க. காங்கிரஸ் டிஎம்கே டெலிபரேட்டா அட்டெம்ப்ட் பண்ணி இத முறியடிச்சிருக்காங்க சொல்றீங்க. இவங்க அப்ப காங்கிரஸ் டிஎம்கே ஆன்டி தலித்ஸா? அதை நீங்க நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். நீங்க பாருங்க, அது மக்கள் மேடையில் நான் வைக்கிறேன். எங்களை பாராளுமன்றத்துல அறிமுகம் செய்து வைக்காம கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் எங்களை அறிமுகம் செய்து வைக்காம, ஏன்னா இந்த அமைச்சர்களை பாருங்க, அத்தனை பேரும் ஒரு சாதாரண குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள், ஒரு சாதாரண நாங்கள் பட்டியலினத்திலிருந்து வந்தவர்கள். 75 வருடம் ஆகிறது. ஒரு அருந்ததியர் ஒருவர் மத்திய அமைச்சராக ஆகுவது முதல் முறை நம்ம தமிழ்நாட்டுக்கு. அப்படிப்பட்ட ஒருவரை அங்க அவையில அறிமுகம் செய்து வைப்பதற்கு அங்க எங்களுக்கு இடம் கொடுக்கல. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஓபிசிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மலைவாழ் மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் இவர்கள்லாம்
அப்போ பாராளுமன்றத்தினுடைய மரபு அது. ஒரு அமைச்சர்களாக புதுசாக வருவவங்களை அவங்கள அறிமுகப்படுத்தி வைப்பது மரபு. அதை கூட அவங்களால தாங்கிக்க முடியலன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பல பாஜக தலைவர்கள் வந்து திமுகவுடைய ஆட்சியை வந்து பாராட்டி இருக்காங்க. அதே சமயம் நீங்க விமர்சனம் வச்சிருக்கீங்க. அதாவது நல்லது செய்தால் அதை எல்லாரும் நல்ல விதத்துல அதை வரவேற்போம். அதே மாதிரி இல்லாத ஒன்றை சொல்லும் போது நாங்கள் அதை விமர்சிப்போம். சார், இலங்கையில இந்திய தூதரகம் தாக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் குறித்து என்ன சார்? அங்க வந்து சீனர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மோடி ஆக்கியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்துச்சு, ஏன் இதுக்கு முன்னாடி ஆகல? இதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு, ஏன் அவங்களால பட்டியல்? அதாவது ஒரு சமூகத்துல வருகின்ற பொழுது இப்போ பிஜேபி எப்போ வந்தது? 2014 ஆட்சி வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி 70 வருஷம் ஆட்சி அமைச்சது யாரு? 70 வருஷம் ஆட்சியில் இருந்தது யாரு? காங்கிரஸும் இதே 20 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாங்க. இருங்க, 20 வருஷம் இருந்தாங்க. வாஜ்பாய்க்கு பீரியட்லயும் அதை எல்லாத்தையும் விட இது அதிகமாக இருக்கிறது. ஒண்ணு, 20 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆக்குனாங்களா? ஒரு அருந்ததியர் ஆக்குனார்களா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படிங்கறத பங்கு அதிமுகவுக்கும் உண்டா? இது வந்து கடைசி கேள்வி. அதிமுகவுக்கும் உண்டா? அதாவது அதிமுகவுல எம்ஜிஆர் காலத்திலேயே இங்க வந்து அமைச்சராக்குனது முதல் முறையில அருந்ததியர் சமுதாயத்தை அமைச்சராக்குனது எம்ஜிஆர். பெட்ரோல் விலை 3 ரூபாய் தமிழக அரசு கம்மி பண்ணி இருக்கு. மேலும் குறைக்கிறதுக்கு மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? தமிழ்நாடு அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியில சொல்றதுக்காக அவங்க விலை குறைச்சிருக்கிறார்கள். இது சர்வதேச விலைகளை பொறுத்து இந்த விலை ஏற்றம் இறக்கம் இருக்கிறது. அதை நாங்க அந்த நேரத்துக்கு பொறுத்தவரை அந்த கம்பெனிகள் முடிக்கும். நன்றி. இது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏற்கனவே இது வந்து நானும் பல அறிக்கையில சொல்லியிருக்கேன், எங்களுடைய தலைவரும் சொல்லியிருக்காங்க. பல கோயில்கள்ல அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக இருக்கிறார்கள். குறிப்பாக பல கோயில், நான் 1-2 கோயில் சொல்ல வரேன், பல கோயில்கள் இருக்கிறார்கள். அது நாங்கள் டீட்டெயிலாக எந்தெந்த கோயிலில் இருக்கிறாங்கன்ட்டு நான் மாநில தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு பத்திரிகைகளுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.